இப்போ நம்ம வந்து நெய் தோசை சுட போகிறோம். இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜி ஃபுல்லாக பண்ணிட்டு எல்லாமா நீங்கள் வந்து நெய் தோசை நெய் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, நெய் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. எண்ணெய் நெய் இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளும் உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு, மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும் இதுக்கு போட்டால். அதனால நாங்கள் போடல. நீங்கள் போடணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் நெய் மட்டும் போட்டுட்டோம். மிளகாத்தூள் நாங்கள் லைட்டாக தான் போடுறோம், அதிகமாகலாம் போடல. ஏன்னா நெய் போட்டுட்டோம். நெய் போடாமல் போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நாங்கள் லைட்டாக தான் போட்டுருவோம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் மாவில் கொஞ்சம் உப்பு போடலின்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் போடல, மாவு கரெக்டாக இருந்துச்சுனால போடல. நீங்கள் உப்பும் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சைஸாக வருதுன்ட்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தோசை இது பண்ணும் போதே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. வெங்காயம் வந்து தேவைக்கு உப்பு போடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் உரித்து அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த மேல் பகுதி இருக்குல்ல அதில் மட்டும் கட் பண்ணி நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கன்னா அது பச்சை பசேன்னு இருக்காது. ஆனியன் ரைஸ் ஆனியன் இது வெங்காயத்தை தடவுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஆனியன் ஸ்லைஸ். பாருங்கள் எப்படி சப்பாத்தி ஆட்டம் வந்துச்சு. ஏன்னா நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். அங்கே அடுத்ததாக முடிஞ்சால் இது அரிசி மாவில் செஞ்சிடும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. வாவ், எனக்கே ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக அப்படியே நம்ம நெய் தோசைலாம் தீஞ்சு போனால் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா நெய் அப்படியே இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால் அதை அம்மிங்கி இது தீஞ்சு போனால் தான் சூப்பராக. அதனால தான் எங்கள் டியூஷன் வந்து தீஞ்சு போன மாதிரி பண்ணிடுங்க. நெய் தோசை சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக இருக்குது. வா, நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல. வாவ், அமேசிங். இதுக்கு வந்து அவார்டே தரலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்கள் கேட்ட நெய் தோசையும் சுட்டாச்சு. இது மசாலா தோசை, கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் நெய் தோசை பிடிக்குமோ சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் மசாலா தோசை பிடிக்குமோன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நெய் தோசை ரொம்ப பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது கேரட் பீன்ஸ் மசாலா எல்லாம் போட்டது இந்த தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்மைலி சிம்பிள் போட்டு விடுங்க. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.